காவிரியில் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை மாதந்தோறும் கணக்கிட்டு திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் இன்று காணொலி காட்சி மூலமா நடைபெற்றது. சற்று முன்னர் இந்த கூட்டம் நிறைவேற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரைப்படியும் நடுவர் மன்ற உத்தரவுப்படியும் மாதம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு வழக்கத்துக்கு அதிகமாக காவிரி நீர்ப்படுகையில் கனமழை பெய்ததால் அணைகளில் நிரம்பிய நீரை, குறிப்பாக கர்நாடகா, KRS உள்ளிட்ட அணைகளில் நிரம்பிய நீரை, உபரி நீரை கர்நாடகா கூடுதலாக திறந்து விட்டிருந்தது. ஆனால் இந்த கூடுதல் திறப்பு நீரையும் கணக்கில் கொண்டு தற்போது 191 TMC வரை தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக கர்நாடகா தெரிவித்து வருகிறது. இதனைத்தான் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து வருகிறது. கடந்த 3-4 கூட்டங்களிலாக இந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்திலும் சரி, காவிரி ஆணைய கூட்டத்திலும் சரி, மாதம் தமிழகத்துக்கு உரிய நீரை வழங்க வேண்டும், அதை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு வலியுறுத்தி வருகிறது. இந்த வகையில் தான் இன்றும் இந்த விவாதம் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தின் போது விவாதத்திற்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்றம் நிச்சயித்திருக்கக்கூடிய அந்த அளவின் அடிப்படையில் நீரை கணக்கிட்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற பரிந்துரையை தற்போது காவிரி ஒழுங்காற்று குழுவானது வழங்கி இருக்கிறது. உமேரா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.